நடக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக, இன்னும் பரிசுத்தமாக. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ அடுத்தவனை பார்த்து ஏமாந்து போகாத, நீ இன்னும் பரிசுத்தமாக. ஏன் தெரியுமா? இதோ நான் வருகிறேன், நியாயாதிபதியாய் வருகிறேன், உலகத்தை நியாயந்திருக்கிற நியாயாதிபதியாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எல்லாருக்கும் பதில் செய்வேன், நியாயாதிபதியாய் வருவேன், ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. நியாய தீர்ப்பின் நாள் வருகிறது. உலகத்தை தேவன் நியாயத்திருக்கிற ஒரு நாள் வருகிறது. இப்பொழுது வாய்தாவுக்கு மேல வாய்தா, வாய்தாவுக்கு மேலே வாய்தா. இப்ப அந்த நாட்கள் ஆண்டவர் சந்தர்ப்பம் தருகிறார். மனம் திரும்பு, மனம் திரும்பு. ஆண்டவர் வாய்தா கொடுக்க காரணம் என்ன தெரியுமா? நீ தப்பி ஓடுவதற்கு அல்ல, மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவதற்கு. மனம் திரும்பு. இந்த நாட்களிலே, கிருபையின் நாட்களிலே மனம் திரும்பு. ஒரு நாள் ஜட்ஜ்மென்ட் வரப்போகிறது, நியாய தீர்ப்பு வெளிப்பட போகிறது. அந்த நாளிலே ஒருவரும் தப்ப முடியாது, ஒரு மனிதனும் தப்ப முடியாது. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசு மறுபடியும் இந்த உலகத்திலே வரும் பொழுது நியாயாதிபதியாய் வந்து சிங்காசனத்தில் அமருவார். நியாயாசனத்திலே, வெள்ளை சிங்காசனத்திலே நியாயம் தீர்க்கும்படி உட்காருவார். அன்றைக்கு உலகத்தின் எல்லா மக்களும் இயேசுவுக்கு முன்பாக நின்றாக வேண்டும். ஒருவரும் தப்ப முடியாது. எல்லாரும் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். எல்லாரும் கணக்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, ஒரு ஊழியக்காரன் தப்ப முடியாது, ஒரு போதகரும் தப்ப முடியாது, ஒரு பிஷப்பும் தப்ப முடியாது, ஒரு எவாஞ்சலிஸ்டும் தப்ப முடியாது. தங்களை தெய்வம் என்று காண்பித்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற ஒரு மனிதனை தப்பித்துக் கொள்ள முடியாது, ஒரு அரசியல்வாதியும் தப்ப முடியாது, ஒரு தேச தலைவரும் தப்ப முடியாது. அத்தனை பேரும் இயேசு ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நியாய தீர்ப்பின் நாளிலே நின்றே ஆக வேண்டும். அப்படிப்பட்ட நாள் வருகிறது, நியாய தீர்ப்பின் நாள் வருகிறது. No man can escape on that day. ஒருவரும் தப்ப முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆகவேதான் ஆண்டவர் எச்சரிக்கிறார், மனம் திரும்புங்கள், பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுங்கள், ஒப்பு கொடுங்கள், ஒப்பு கொடுங்கள், இன்னும் பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுங்கள். என் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் பாரத்தோடு உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் யாராயிருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவளாக இருந்தாலும், பரிசுத்தம் இல்லாம உங்களால தெய்வத்தை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாம பரலோகத்துக்கு போக முடியாது. இன்னும் பரிசுத்தமாகணும். நான் பிரசங்கம் பண்றதுனால நான் முழு பரிசுத்தவான் என்று நான் சொல்லவில்லை. நான் இன்னும் குறைவுள்ளவன். நான் தேவ சமூகத்தில் தினமும் காலையில ஜெபிக்க போகும் பொழுது நான் இன்னும் குறைவுள்ளவன்.